வணக்கம். இந்த வீடியோ லெக்சர்ல அனலாக் செபிசர் ஃபில்டர் கான்செப்ட்ல இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். டிசைன் an analog type 1 செபிசர் ஃபில்டர் for the given specifications. ஸோ இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. we are going to design analog type 1 செபிசர் ஃபில்டர். ஸோ என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, magnitude response of the low pass filter is given. ஸோ magnitude response என்ன கொடுத்துருக்காங்க, its value is less than or equal to 1 and greater than or equal to 1 by square root 2 when the frequency ranges from 0 to 2. அதே மாதிரி its value is less than 0.1 when the frequency is greater than or equal to 4. ஸோ இங்கே டைரெக்டாக என்ன கொடுத்துட்டாங்க, மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே சொல்யூஷனில் ஃபர்ஸ்ட்டு மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸோட டயக்ராம் தான் ட்ரா பண்ணுறோம். ஃபார் டைப் 1 செபிசர் ஃபில்டர் there is a ripple in the pass band. புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த என்னோட வேல்யூ வந்து ஆடாக இருக்கலாம், இல்லை ஈவனாக இருக்கலாம். பட் இங்கே ரிப்பிள்ஸ் எதில் இருக்கும், பாஸ் பேண்டில் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஜென்ரல் மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸ் ஆஃப் லோ பாஸ் செபிசர் ஃபில்டர். ஓகே, ஃபார் திஸ் பாஸ் பேண்ட் த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சஸ் 0 to 2 radian per second. இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் there is a maximum amount of magnitude is transferred. So first value இங்கே என்ன ஸ்டார்ட் பண்ணுறோம், maximum value வந்து 1. The next value is 1 by square root of 1 plus epsilon square. Next, this 4. Okay, so in the 4 frequency க்கு மேல போகும்போது இந்த magnitude response வந்து less than 0.1 ஆயிரும். So up to 4 வரைக்கும் the degradation இருக்கும் due to the stop band attenuation. But after this frequency 4, this value is less than 0.1. That is what given in the specification. கரெக்டா? ஸோ இந்த ஃப்ரீக்வன்சியை பாஸ் பேண்ட் ஃப்ரீக்வன்சின்னு எடுத்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வர ஃப்ரீக்வன்சியை ஸ்டாப் பேண்ட் ஃப்ரீக்வன்சின்னு எடுத்திருக்கோம். இது புரியுதா எல்லாருக்கும்? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற வேல்யூ என்ன, 1 to 1 by square root 2. இந்த 1 by square rootன்றது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 1 by square root of 1 plus epsilon squareக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி 0.1ன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்களா, ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு 1 by square root of 1 plus lambda square. இது புரியுதா? ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறோன்னா, இந்த மாதிரி மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஒமேகா 2 ஜீரோன்றது ஆரிஜின். ஸோ இந்த ஆரிஜினில் இருந்து நெக்ஸ்ட் வர ஃப்ரீக்வன்சியை வந்து ஒமேகா பின்னு எடுத்துக்கோங்க. பாஸ் பேண்ட் ஃப்ரீக்வன்சி தட் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்களா, தட் ஃப்ரீக்வன்சி இஸ் ஸ்டாப் பேண்ட் ஃப்ரீக்வன்சி. இதுக்கு மேலே போயிருச்சுன்னா நம்மளுக்கு மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸ் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். தட் இஸ் ஒமேகா எஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் இங்கே 1ன்றது மேக்ஸிமம் வேல்யூ, த நெக்ஸ்ட் உள்ள வேல்யூ என்னது, 1 by square root 2. இந்த 1 by square rootன்றது என்னென்னா 1 by square root of 1 plus epsilon squareன்னு எடுத்துக்கோங்க. புரியுதா? ஸோ ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த வேல்யூவை ஒமேகா பின்னு எடுக்கிறோம், நெக்ஸ்ட் வர ஃப்ரீக்வன்சி ஒமேகா எஸ்ன்னு எடுக்கிறோம். அதே மாதிரி 1ன்றது மேக்ஸிமம் வேல்யூ, ஐடியல் கண்டிஷன். ஸோ நெக்ஸ்ட் வர வேல்யூவை 1 by square root of 1 plus epsilon square is equal toன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்களா, அதை எப்படி எடுத்துக்கிறோம், 1 by square root of 1 plus lambda squareன்னு எடுத்துக்கிறீங்க. இது புரியுதா எல்லாருக்கும்? ஸோ இந்த வேல்யூ வந்து 1 by square rootன்னு கொடுத்துருக்கணும்னு அவசியம் இல்லை. இட் கேன் பி கிவன் லைக் திஸ் 0.707 அப்படியும் கொடுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே கிவன் டேட்டா எழுதிக்கிறோம். ஒமேகா பி இஸ் ஈக்குவல் டு 2 radian per second, ஒமேகா எஸ் இஸ் ஈக்குவல் டு 4 radian per second, 1 by square root of 1 plus epsilon square is equal to 1 by square root 2, that is equal to 0.707. Next 1 by square root of 1 plus lambda square is equal to 0.1. ஸோ இந்த 4 வேல்யூஸும் இந்த மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸ்லேருந்து டைரெக்டாக நம்ம எழுதிக்கலாம். இந்த டயக்ராம் ட்ரா பண்ணணுன்ற நெசசிட்டி இல்லை, டைரெக்டாக கொடுத்துருக்குற ஸ்பெசிஃபிகேஷன்லேருந்தே நீங்கள் இந்த வேல்யூஸை எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்னா, எப்சிலான் அண்ட் லாம்டா வேல்யூஸ். எப்சிலான் அண்ட் லாம்டா வேல்யூஸ் தெரிஞ்சால் தான் ஆர்டர் ஆஃப் த ஃபில்டர் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ எப்சிலானோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், பை யூஸிங் திஸ் ரிலேஷன். So 1 by square root of 1 plus epsilon square is equal to what, 1 by square root 2. இதுதான் ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதிலேருந்து எப்சிலான் எடுத்துடலாமா, இட்ஸ் வெரி சிம்பிள். இப்போ ரெண்டு சைடு என்ன பண்ண போகிறோம், ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஏன்னா எப்சிலான் எதுக்குள்ளே இருக்குது, ஸ்கொயர் ரூட்குள்ளே இருக்கா. ஸோ ஸ்கொயர் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், we can get 1 by 1 plus epsilon square is equal to 1 by 2. இந்த ஸ்கொயர் ரூட் வந்து கேன்சல் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் we are going to move this 1 plus epsilon square to this side and 2 to that side. So we can get 1 into 1 plus epsilon square is equal to 1 into 2, 2. So இந்த 1 next இங்கே மூவ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 2 minus 1, 1. So epsilon square is equal to 1 னா epsilon is equal to 1 itself.
The same way, we can find it out for this lambda. So here 1 by square root of 1 plus lambda square is equal to 0.1. So இங்க என்ன பண்றோம்? Square பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? We can get 1 by 1 plus lambda square is equal to 0.01. ஓகேவா? So next இந்த term இங்க move பண்றோம். Move பண்ணோம்னா we can multiply with this one. So 0.01 plus 0.01 lambda square is equal to 1. So இந்த real value இங்க move பண்ணோம்னா we can get 1 minus 0.01 that is equal to 0.99. So next இந்த lambda square எடுக்கணும்னா இந்த 0.01 இங்க போகும்போது denominatorல போகும். இதை divide பண்ணிட்டு இதுக்கு root எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? 9.95. So now we have obtained epsilon is equal to 1, lambda is equal to 9.95. இது புரியுதா எல்லாருக்கும்? Next, design steps use பண்ணி analog type 1 Chebyshev filter ஓட transfer function find out பண்ண போறோம். What is the first step? To find out the order of the filter, that is capital N. என்ன formula இங்க யூஸ் பண்றோம்? Capital N is greater than or equal to cos h inverse of lambda by epsilon divided by cos h inverse of omega s by omega p. இங்க cos h ன்றது என்ன represent பண்ணது? Hyperbolic cosine function. Okay, so lambda ஓட value தெரியும், epsilon value தெரியும், omega s and omega p values இங்க substitute பண்ண போறோம். Cos h inverse of 9.95 divided by 1 divided by cos h inverse of 4 by 2. So இந்த வேல்யூவை simplify பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 2னு கிடைக்கும். ஓகேவா? So next stepல we are going to find out cos h inverse of 9.95 and cos h inverse of 2. So for that we can use calculator. So இப்போ calculator எடுத்துருக்கோம். cos h inverse find out பண்ணணும், angle find out பண்ணணும்னாலே நம்ம இந்த mode வந்து first எதுக்கு set பண்ணணும்? radiantக்கு set பண்ணணும். So mode வந்து press பண்றீங்க. You can see at one point degree, radian, gradient மூணு கிடைக்கும். So we are going to select radian, not the degree. So radian வேணும்னா we can simply press 2. Okay, so simple இந்த mode press பண்ணிட்டே வந்தீங்கன்னா you can see degree, radian, gradient. இந்த இதில் 2னு press பண்ணிங்கன்னா இங்கே 6ன்னு வந்து உங்களுக்கு தெரியும். That is உங்கள் mode வந்து radiantன்னு செட் ஆயிரும். So next என்ன find out பண்ண போகிறோம்? cos h inverse. அப்போனா we can simply press shift hyperbolic and then cos. We can see cos h inverse கிடைச்சிருச்சா? Then we can press 9.95, that is equal to 2.98818. So அந்த வேல்யூ தான் நம்ம எடுத்திருக்கோம். அதே மாதிரி shift hyperbolic cos. So next value என்ன? 2 is equal to 1.316957. அதை வந்து எப்படி எடுத்திருக்கோம்? 1.31696 எடுத்திருக்கோம். So இந்த வேல்யூஸை வந்து நம்ம divide பண்ணும்போது we can get that value n is greater than or equal to 2.269. ஓகேவா? ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்? டு ரவுண்ட் ஆஃப் திஸ் ஆர்டர் ஆஃப் த ஃபில்டர் டு த நெக்ஸ்ட் ஹையர் இன்டிஜர். ஸோ 2.2 அப்படின்னா அதோட நெக்ஸ்ட் ஹையர் இன்டிஜர் என்ன வரணும்? 3. ஸோ n is equal to 3. புரியுதா எல்லாருக்கும்? ஸோ ஆர்டர் ஆஃப் த ஃபில்டர் என்ன? 3. ஸோ தேர்ட் ஸ்டெப்பில் we are going to find out the minor axis value and major axis value. ஏன்றது மைனர் ஆக்சஸ் வேல்யூ, பீன்றது மேஜர் ஆக்சஸ் வேல்யூ. ஸோ எதுக்காக இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னா டு லொக்கேட் த போல்ஸ். ஸோ போல்ஸை வந்து லொக்கேட் பண்ணுறது எலிப்ஸில் தான் நம்ம பண்ணுவோம். ஓகே, இது ஆல்ரெடி ஸ்டெப்ஸில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் லெக்சர் வீடியோவில். ஓகேவா? ஸோ இந்த எலிப்ஸோட மேஜர் ஆக்சஸ் அண்ட் மைனர் ஆக்சஸ் வேல்யூஸ் தான் எடுக்க போகிறோம். ஸோ இங்கே ஏ அண்ட் பியோட வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன தெரியணும்? மியூவோட வேல்யூ. ஸோ மியூ இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் பவர் -1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எப்சிலான் பவர் -2. ஸோ இங்கே எப்சிலானோட வேல்யூ என்ன? 1. சிம்பிளாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் 1ஓட எந்த பவர் எடுத்தாலும் அதோட வேல்யூ 1 தான். கரெக்டாக? ஸோ 1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் 1 பவர் -2நாலும் 1 தான். We can get the answer as 2.414. ஸோ இப்போ மியூவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூவை ஏ அண்ட் பியோட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஹியர் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒமேகா பி இன்ட்டு மியூ பவர் 1/n மைனஸ் மியூ பவர் -1/n டிவைடட் பை 2. ஸோ இங்கே மியூவோட வேல்யூ என்ன? 2.414 the whole power 1/n. என்னோட வேல்யூ என்ன? 3. ஸோ இங்கே ஒமேகா பி வேல்யூ இஸ் 2. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம்? சிம்பிளாக இந்த வேல்யூவை டிவைட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் we are going to find out 2.414ஓட பவர் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஹியர் யூ கேன் டேக் 2.414 பவர் open bracket 1 divided by 3 close bracket is equal to. So we can get 1.34146. அதை எப்படி எழுதலாம்? 1.342 எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி 2.414
414 பவர் இங்கே என்ன இருக்குது -1/3. ஸோ பவர் ப்ரெஸ் பண்ண உடனே இங்கே ஓப்பன் ப்ராக்கெட் -1 divided by 3 close bracket is equal to 0.74546. So that can be written like this. இது புரியுதா? இதை subtract பண்ண என்ன கிடைக்கும்? A is equal to 0.596. So அதே மாதிரி major axis find out பண்ணுறோம். In this major axis value here we can use plus sign. So minor axis value na minus போடுறோம், major axis na plus போடுறோம். Okay. Then we can get that value B is equal to 2.088. So next, fourth stepல pole ஓட location find out பண்ண போறோம் இந்த S plane. ஓகேவா? So already என்ன find out பண்ணிட்டோம்? Major axis and minor axis values வந்து previous stepல find out பண்ணிட்டோம். So pole ஓட value எப்படி find out பண்ண போறோம்? SK is equal to A cos phi k plus J B sin phi k. இங்க K ஓட value எப்படி இருக்கும்னா 1 to up to the order of the filter. Okay. So இங்க phi k என்றது என்னன்னா angle. Okay, that angle is equal to pi by 2 plus 2k minus 1 by 2n into pi. Here the k value is 1 to n. So இங்க n ஓட value என்ன? N is equal to 3 order of the filter is 3. So here we can take only 3 pole values. So k is equal to 1, 2, 3 only. Okay va? So first in the angles தான் find out பண்ண போறோம். Then we can find out the pole values. So k is equal to 1 na we can get phi 1 is equal to pi by 2 plus 2k. K is equal to 1 na 2 into 1 minus 1 divided by 2 into n. N ஓட value என்ன? 3. So 2 into 3, 6 into pi is equal to pi by 2. இங்க 2 minus 1, 1. That is pi by 6. இப்போ இதுக்கு LCM எடுத்தா என்ன கிடைக்கும்? So here we can get 3 pi plus pi by 6 ன்னு வரும். That is 4 pi by 6. So இதை simplify பண்ணீங்கன்னா 2 pi by 3 ன்னு கிடைக்கும். So phi 1 ஓட value என்ன? 2 pi by 3. Next k is equal to 2 ஓட value find out பண்ண போறோம். So phi 2 is equal to pi by 2 plus 2 into k ஓட value 2 minus 1 by 6 into pi. So 4 minus 1 na 3 pi by 6 ன்னு வரும். So இங்க LCM எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 3 pi plus 3 pi by 6 ன்னு வரும். That is 6 pi by 6 we can get only pi. So phi 2 is equal to what? Pi. Okay va? So next k is equal to 3 na phi 3 is equal to pi by 2 plus 2 into 3 minus 1 by 6 into pi. So 2 into 3 na 6 minus 1 5 by 6. Okay va? So இதுக்கு LCM எடுத்தா என்ன கிடைக்கும்? 3 pi plus 5 pi by 6. That is equal to 8 pi by 6. இதை simplify பண்ணோம்னா 4 pi by 3. So phi 3 is equal to 4 pi by 3. So after getting these three angles, we are going to find out the pole values. So pole values na SK is equal to A cos phi k plus JB sin phi k, where k is equal to 1, 2, 3. So இங்க A ஓட value already find out பண்ணிட்டோம், minor axis value, B ஓட value, major axis value. So அந்த values இங்க நம்ம substitute பண்ணிக்கலாம். So next we are going to find out S1, S2 and S3 values. So இப்போ k is equal to 1 na, in this formula we can get S1 is equal to 0.596 cos phi 1 plus J 2.088 sin phi 1. So இங்க phi 1 ஓட value என்ன find out பண்ணியிருந்தோம்? 2 pi by 3. So 0.596 into cos 2 pi by 3 plus J 2.088 sin 2 pi by 3. So we are going to find out this cos 2 pi by 3 using the calculator. So for that again we need to take that calculator and you have to set that mode as radian. Okay va? So இங்க cos வந்து நம்ம press பண்ணிட்டு we can simply press cos open bracket 2 shift pi divided by 3 close the bracket equal to, we can see that value as minus 0.5. The same way we can find out sin 2 pi by 3, its value is 0.866. Then we can multiply these two values, then these two values we can get S1 is equal to minus 0.298 plus J 1.808. Do you all understand this one? அதே மாதிரி next k is equal to 2 வந்து இங்க substitute பண்றோம். So S2 is equal to 0.596 cos phi 2 plus J 2.088 sin phi 2. So phi 2 value is pi. So 0.596 into cos pi value is minus 1, sin pi value is always 0. Okay va? Then we can get S2 is equal to minus 0.596. Then k is equal to 3, that is the last value. S3 is equal to 0.596 cos phi 3 plus J 2.088 sin phi 3. Phi 3 oda value enna 4 pi by 3. We can simply calculate this value using the calculator. Cos 4 pi by 3 value is
minus 0.5. Sin 4 pi by 3 value is minus 0.866. Then multiply all these values. We can get S3 is equal to minus 0.298 minus J 1.808. That is the last pole value. Okay, va? So after getting all three pole values, we are going to find out the denominator polynomial. So what is the fifth step? Denominator polynomial find out பண்ண போறோம். S1 ஓட value என்ன? Minus 0.298 plus J 1.808. S2 is equal to minus 0.596. S3 is equal to minus 0.298 minus J 1.808. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஜென்ரலாக போல் வேல்யூஸ் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியும். S is equal to இப்போ minus 1னா we can say this value as S plus 1 is equal to 0. So this is what that pole values. ஓகேவா? So we can write that equation as இங்கே second pole value மட்டும் real term இருக்கனால we can write that value as S plus 0.596. இந்த two valuesம் வந்து almost same. The real term is minus 0.298 but imaginary termல sign மட்டும் differ ஆகும். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா S plus 0.298 இந்த டேர்ம் இங்கே வரும்போது எப்படி வரும் மைனஸ் J 1.0808. அதே மாதிரி செகண்ட் எழுதும்போது 1 plus 0.298 இந்த மைனஸ் இங்கே வரும்போது என்ன வரும் plus J 1.808ன்னு வரும். ஸோ ஹியர் we can consider this two term together. ஸோ A plus B into A minus B எப்படி எழுதலாம் A square minus B squareன்னு எழுதலாம். That is the same thing here. S plus 0.298 the whole square minus J 1.808 the whole square. Okay. So, இதை இப்போ நம்ம expand பண்ண போகிறோம். A plus B the whole square na A square plus B square plus 2AB. Okay. 2AB na 2 இதால multiply பண்ணோம்னா 0.596 into S. Okay வா? So, இந்த term நம்ம square பண்ணோம்னா minus J square 1.808 the whole square na here we can get 3.269. So, J square na enna value? That is equal to minus 1. So, minus 1 into minus plus நம்மளுக்கு கிடைக்கும். Okay, so in the plus value, நம்ம என்ன பண்ண போறோம்? Add பண்ண போறோம். We can get that value as 3.358. புரியுதா எல்லாருக்கும்? So, this is the denominator polynomial. So, after getting the denominator polynomial, we are going to find out the numerator polynomial. So, numerator polynomial find out பண்ணனும்னா, it depends on the order of the filter. இப்போ order of the filter வந்து odd value இருந்ததுனா, we can get this numerator polynomial by replacing S is equal to 0 in the denominator polynomial. So, previous stepல என்ன find out பண்ணிருக்கோமோ அந்த denominator polynomialல S ஓட value 0னு substitute பண்ணோம்னா we can get the numerator polynomial. So, இங்க S ஓட value 0 நம்ம substitute பண்ணிட்டோம்னா simply we can have this term and this term. Multiply these two terms. We can get n of S is equal to 2. புரியுதா எல்லாருக்கும்? Finally, we can write the transfer function as h of s is equal to numerator polynomial divided by denominator polynomial. நம்ம 5th and 6th stepsல என்ன values find out பண்ணிருக்கோமோ அந்த numerator polynomial denominator polynomial இங்க substitute பண்றோம். That is 2 divided by s plus 0.596 into s square plus 0.596 s plus 3.358. This is the final answer. So, this kind of problem is very important. Okay.